தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவே இறங்கி கிரியை செய்ய ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் நாம் அகமகிழ்ந்து இயேசுவை உயர்த்துவோம். ஆராதனையின் பிரசன்னத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்தும். ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம். ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எங்கள் தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அகமகிழ்ந்து நாங்கள் சந்தோஷமாயிருக்க ஆவியின் அனுபவத்தை பெற்று இந்த ஆராதனையில் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் பேச்சில், எங்கள் எண்ணங்களில் நீர் கலந்திருக்க நாங்கள் அப்படியே உம்மோடு கூட இணைந்து மகிமைப்படுத்த உதவி செய்ய. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சொல்லுவோம். அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவிய விலையேற பெற்றவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுவோம். ஆவியான
ஆவியான எங்கள் தெய்வமே, எங்கள் நடுவே உம்முடைய கிரியை விளங்கணும். இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கும் போது, உம்மை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரே, எங்கள் வியாகுலங்கள், எங்கள் வருத்தங்கள், எங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்தில் போய் நாங்கள் இறக்கி வைத்தாலும் ஆண்டவரே, எங்கள் பாரங்கள் நீங்காது, எங்கள் வியாகுலங்கள் விலகி போகாது, எங்கள் துன்பங்கள் சந்தோஷமாய் மாறாது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் இது எல்லாம் எனக்கு நடக்கும், இது எல்லாம் எனக்கு ஆகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை காட்டிலும் எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆறுதல், தேவனுடைய பிரசன்னத்தில் நான் ஆறுதல் அடைய முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் சபை கூடி வரும்போது கர்த்தர் நம்மை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். எப்படி அதை செய்கிறார்? தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றி, நம்மை நிரப்பி, நம்மை அபிஷேகித்து, நம்மை வல்லமை மேல் வல்லமை அடைந்து, கர்த்தருடைய சமூகத்தில் பலத்தின் மேல் பலன் அடைந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். நம்முடைய ஆவியானவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கலாம். இருதயத்தில் ஒரு பலவீனங்கள் இருக்கலாம், ஆத்துமாவிலே ஒரு பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் அர்ப்பணித்து உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நிஜமா சந்தோஷமா இருக்கலாம். வேற எங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம்னா தெரில, அது சொல்ல முடியாது. அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. நான் இந்த மிக்சி, ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம ஆட்கள் போன உடனே அதை தான் கேட்பாங்க, எத்தனை வருஷம் கேரண்டி அப்படி கேட்பாங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷம் இருக்குன்னு கேரண்டி கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஒரு மாதிரி சோகம் முடிஞ்சு, ஒரு மாதிரி நீண்ட முகம் இதெல்லாம் வைக்காம வீட்டில் கூட சண்டை போட்டு வாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமாக இருங்க. எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? நான் சொன்ன பாருங்க, நம்முடைய பலவீனத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். நம்ம பலவீனமாக இருந்தால் மற்றவங்க நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. நம்ம பலவீனமாக இருந்தால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் அவரை உயர்த்த போகிறோம். இன்னைக்கு என்ன நாள், என்ன போட்டிருக்காங்க? பெந்தேகோஸ்தே ஞாயிறு. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த அபிஷேகம் என்னும் இந்த அனுபவம் இல்லைன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது கொஞ்சம் கடினமானது தான். குடும்பத்தில் நிறைய சண்டை வருது, பிரச்சனை வருது, போராட்டங்கள் வருது. கணவன் மனைவியின் இடையே சில காரியங்கள் சில ஒத்து போக மாட்டேதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஏன் தலையில கட்டி வச்சாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க, அது ஒத்து போக மாட்டேதுன்னு வாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் நீங்கள் உங்களை சோதிச்சு தான் பார்க்கணும். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம், இந்த ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தது. விசேஷமாக குடும்ப தலைவருடைய அவர்களுக்கு தேவைப்படுகிற ஒன்று. ஏன்னா அந்த அபிஷேகம் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கு இருக்கிறது இல்லை. நான் என்னை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், குடும்ப தலைவர்களுக்கு இந்த அபிஷேகம் ரொம்ப அவசியம். அது என்ன காரியமாக இருக்கட்டும், நம்ம சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துறதுல நமக்கு இந்த அபிஷேகம் இல்லைன்னா நடத்துறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? அபிஷேகம் இல்லாமல் போய் ஒரு மாதிரி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறவர். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணுறேன், சில பேர் பாட்டு பாடும்போதே அபிஷேகம் பெறுவாங்க.
சில பேருக்கு அபிஷேகம்னா நீங்க நினைச்சிடக்கூடாது நான் குதிக்கிறது, நான் கத்துறது, நான் தட்டுறது, அது மாத்திரம் இல்லை. அதை நான் ஐ டிட் நாட் கிரிட்டிசைஸ் தட். அதை நான் கேலி பண்ணலை. நான் என்ன சொல்றேன்னா, அபிஷேகம் என்பது கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வந்த உடனே ஆண்டவர் பாருங்க, ஒரு த ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ், அதுதான் அங்கே நடந்துச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, முதல் வசனத்திலே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, ஆண்டவர் இந்த பூலோகத்தில் அவர் 40 நாள் மரித்த பிறகு 40 நாள் இருந்து எல்லாத்தையும் சொல்லி, இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், அப்போ ஆவியானவரை நான் வர வைப்பேன், அந்த இடத்துல நீங்கள் கூடும்போது அங்கே இறங்கி வருவேன் என்று சொன்னபோது, அங்கே பாருங்க அநேகர் இருந்திருப்பாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 120 பேர் மாத்திரம் அந்த அறையில் கூடும்போது, 2ஆம் வசனம் அந்த பாருங்க, முதல் வசனத்திலே சொல்லியிருக்கு பாருங்க, முதல் வசனம் போடுங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், அவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருமனம். நான் சொன்ன பாருங்க, ஒத்து போக மாட்டேதுன்னு. அபிஷேகம் இல்லைன்னா ஒத்து போக முடியாது. எந்த உலகத்தில் மூலையில் போனாலும் சில பேர் சமாதானத்துக்காக எங்கெங்கேயோ போகிறாங்க. நான் கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருப்போம், நம்ம பிரிஞ்சிருந்தா எல்லாம் சரியாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நோ நோ நோ. இந்த அபிஷேகம் ஒரு குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையிலையும் இருக்குமானால் அந்த குடும்பத்தில் ஒரு மனம் உண்டாகும். ஒரு மனம் உண்டாகும் போது பைபிள் சொல்லியிருக்கு, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறுவதை நான் பார்க்க முடியும். இந்த நாளை எதுக்கு நாங்கள் ரொம்ப விசேஷப்படுத்துகிறோன்னா, இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, அயராது பாடுபட்டு பண்ணாங்க. நானும் ரொம்ப இதை பண்ணும்போது இதை சொல்ல நான் ரொம்ப அவங்கள என்ன செஞ்சாலும் அவங்க அதை சகித்து கொண்டு இந்த டெக்கரேஷன் இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கையை தட்டிடுவோமே அவங்க பிள்ளைங்களுக்கு. நம்ம பிள்ளைங்க செஞ்சது, நம்ம பிள்ளைங்க அற்புதமாக இந்த காரியத்தை செஞ்சு இதை எதுக்கு விசேஷப்படுத்துகிறோன்னா, நம்முடைய சபை ஒரு அபிஷேகம் நிறைந்த சபை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நம்முடைய சபையில் எல்லாருமே ஆவியில் நிரம்புறதை நான் பார்க்குறேன். இன்னைக்கு பாஸ்டர் 2 ஆராதனையிலையும் அபிஷேகம் பெறாதவர்களை முன்பதாக அழைத்து அவர்கள் பேசின போது அநேகர் அபிஷேகத்துக்குள் நிறையப்பட்டு இன்னைக்கு அவங்க போகும்போது மன நிறைவாக இருந்தது. ஒரு ஊழியர்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெயினாக நம்முடைய பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக. அது எப்படி சொல்கிறேன்னா, இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் சபைக்கு இந்த அனுபவம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கே அது ஒரு மாதிரி தான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தினால் நடத்தப்பட்டீர்களானால் நிச்சயமாகவே அதில் சொல்லியிருக்கு பாருங்க, எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆவியினால் நாம் நடத்தப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். ஏன் பாஸ்டர் இதை இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அது பாருங்கள், ஆவியானவர் சில நேரத்தில் சில காரியங்களை சொல்லுவார். அதை சொல்லாமல் நான் விட்டுட்டேன்னா அது என்ன தான் கேள்வி கேட்பார். அதனால தான் சொல்கிறேன், மெயின் குடும்ப தலைவர்களுக்கு இந்த அபிஷேகம், ஆவியின் நடத்துதல் ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டு போக அது முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய அபிஷேகத்தின் அனுபவத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் அபிஷேகத்தின் அனுபவம் குறைந்திருக்கலாம், கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைந்திருக்கலாம், ஒரு மாதிரி மந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே 120 பேரை நிரப்பின ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நிரப்புகிற ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். சொல்லி பாடுவோம், நீ நல்லவர், நீ வல்லவர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். தேங்க்யூ லார்ட். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கைகளை உயர்த்தி
நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறே தேவனில்லை. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். எல்லா கரங்களும் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறே தேவனில்லை. இயேசு நல்லவர், உம்மை போல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், நீ நல்லவர், உம்மை போல் வேறே தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ எங்களை நிரப்புகிற தெய்வமே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி நடத்துகிற அற்புதமான ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் சொல்லுவோம். உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா எங்களை நிரத்தினீரே. சொல்லுங்க மறுபடியும். உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேரை நிரப்பி இருந்திருக்கிறாரு? அவருடைய நிரப்புதல், அவருடைய நடத்துதலோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அவருடைய நிறைவு எனக்குள்ள இருக்கும்போது, ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள இருக்கும்போது என் சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து இந்த காலை நேரத்தில் எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய தொடுதல் வாழ்க்கைக்குள் இருக்கட்டும் அப்பா. உம்மையே வாஞ்சிக்கிறோம், உம்மையே நம்புகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கைக்குள் கிரியை செய்வீராக. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நீர் வந்த
முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆளானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் ஆளானதெல்லாம் பயிர் நிலமாகும். எப்ப நடக்க? ஆவியானவர் நீர் வந்தா முடியாததோ முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தா முடியாததும் சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நீர் வேண்டுமே. நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியே, நீர் வரும்போது எங்கள் பலவீனங்கள் நீங்கும். நாங்கள் சுகமடைவோம். நாங்கள் பலப்படுவோம் என்று நம்புகிறோம். அப்பா, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மீது நீர் ஊற்றும் போது எங்கள் சரீரம் ஆத்துமா பலனடையும். ஹல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் எப்பொழுது நடக்கும்? அது நீர் வந்தா. நீர் வந்தா முடியாததும் முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் நீர் வந்தால் முடியாததும் முடியாததும் சாத்தியமா. நல்ல கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்தும். நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே சொல்லுவோம். கர்த்தருடைய நிறைவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் பரிபூரணப்படுவான். ஓ ஹல்லேலூயா. நிரப்புகிற ஆண்டவர், நிறைக்கிற ஆண்டவர். ஓ வெறுமையை நிரப்புகிற தெய்வம். ஓ ஸ்தோத்திரம். உன்னுடைய வெறுமை நீங்குகிறது. ஆவியானவர் வரும்போது விடுதலை உண்டாகும். ஓ அற்புதம் நடக்கும். தேவ வல்லமை இறங்கும் போது ஓ ஸ்தோத்திரம், உன்னுடைய பலவீனம் மாறும். நீ பலனாய் மாறுவாய். கழுகுகளை போல எழும்புவாய். செட்டையடிப்பாய். ஓ ஸ்தோத்திரம், உன்னுடைய இருதயத்தின் பாரங்கள் விலகி போகும். ரபா பாபா லாராதியா துரபா. ஆவியானவருடைய விடுதலையின் வல்லமை ரோபோ ஷிகாதலபா. ஹல்லேலூயா. நிறைவே எங்கள் நிறைவே ஆவியா
நிறைவே நீ மாறுமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே ஆவியானவரே. ஓ ஆவியான எங்கள் தெய்வமே, ஓ ஸ்தோத்திரம். உம்மை விசேஷப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமை எங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் எங்களால் செயல்பட முடிகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்த பிறகு அதிலே யூதாசுக்கு பதிலாக வேறு சில சீஷர்களை நியமித்து அதற்கு பின்பதாக 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நமக்கு மேலே இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளுக்கு நாம் வந்திருக்கிறதனுடைய சிறப்பு என்னன்னா, இன்றைக்கு நாம் ஒரு மனமாய் கூடியிருக்கிறோம். ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். இந்த மகிமைப்படுத்தின இடத்திலே அங்கே சொல்லியிருக்கிறது பாருங்க, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இன்றைக்கு நான் நினைக்கணும், என் மேல கர்த்தருடைய ஆவி அமரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி என் மேல் அமரும். என் மேல் அமரும் போது நிச்சயமாகவே எனக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில், இந்த நாளிலே தேவனுடைய ஆவி என் மேல் அமர்ந்திருக்கிறது. அவருடைய ஆவி வந்துட்டா போதும். அவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், அங்க சொல்லியிருக்கு பாருங்க, பிரிந்திருக்கும் நாவுகள் அப்படின்னா ஒருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல இருப்பாங்க. ஆனா அந்த எல்லா கோணங்களையும் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிற அந்த கோணங்களை இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அமரும் போது அது எல்லாவற்றையும், அந்த பிரிந்திருக்கிற அந்த ஆவிகளை ஒன்று சேர்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி சேர்க்கக்கூடிய ஆவியானவராய் நம் நடுவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உம்முடைய ஆவியை எங்கள் நடுவே கட்டவிழ்த்து விடுகிறேன். இந்த காலை நேரத்தில் உம்முடைய தொடுதலோடு தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். 120 பேர் கூடியிருந்த இடத்தில், காத்திருந்த இடத்தில் ஆவியானுடைய பலத்த காற்று அங்கே இறங்கிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு எங்கு பார்த்தாலும் பலத்த காற்று, எதிர்ப்புகள், அதன் மத்தியில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். முதலாவது மனுஷனை உண்டாக்கினார், இரண்டாவது ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். கரெக்டா? ஃபஸ்ட்டு மனிதனை உருவாக்கி அப்புறம் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து விட்டு அப்புறம் நம்மை உண்டாக்குகிறார். மனுஷனை உண்டாக்கிட்டு அப்புறம் அவனுக்கு வேணுதை என்னென்னு செய்யணும். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு தேவையான வசதியான பிரம்மாண்டமான விஸ்தாரமான பெரிய மிகப்பெரிய தோட்டத்தை, மலையாளத்தில் அது ஆண்டவன் தெய்வத்தின் பூந்தோட்டம்,
அப்படின்ட்டு இருக்கு. கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போல் இன்னொரு மொழிபெயர்ப்பில் பூங்கா, அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கேரளாவுக்கு மேரேஜுக்கு போனால் அந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துவார்கள். ஆண்டவர் அவ்வளவு பூந்தோட்டம், ஆண்டுடைய பூந்தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சிருஷ்டிப்புக்கு நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ மிருகங்கள், 1 2 அல்ல, பல வித்தியாசமான மிருகங்கள். ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒட்டகம் உயரமாய் இருப்பதினால் அது பெருமைப்படுவதில்லை. ஆமை மெதுவாய் ஓடுவதினால் அது அற்பமாய் எண்ணப்படுவதில்லை. ஒவ்வொரு மிருகங்களும் பறவைகளும் வித்தியாசமாக ஆண்டவர் பார்க்கிறதுக்கு எல்லாமே. சில டூர் போகும்போது வித்தியாசமான பறவைகள், அவருடைய வாய்ஸ், அந்த சவுண்டு, அதோடைய கலர்ஸ், அதோடைய டான்ஸ், இவைகளெல்லாம் நாம் ரசிக்க முடியும். ஏராளமான பறவைகள், ஏராளமான மிருகங்கள். வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது பலவிதமான கோள்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி, அவைகளெல்லாம் அவர் உருவாக்கினாலும் உண்டாக்கி இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசேஷித்த விதமாக மனிதனை தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்தார். தேவனுடைய சாயலில் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ படித்தாலும் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. படிப்பு அதிகமாக குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று அந்த இதுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. ஆமாம், குரங்கெல்லாம் ரொம்ப கவலைப்படும். நம்ம எவ்வளோ நல்லா இருக்கிறோம், நம்மளை கொண்டு போய் அவங்களோட மேட்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஒரு நாள் குரங்கெல்லாம் சேர்ந்து மாநாடு போட்டுச்சான். எதற்கெடுத்தாலும் நம்மளை வம்புக்கு இழுக்கிறான்டா அந்த மனுஷன். நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறோம், நம்ம எதாவது பீடி குடிக்கிறோமா, நம்ம பிராந்தி கடையில் போய் நின்றுட்டுருக்குறோமா, ரேஷன் கடையில் போய் சண்டை போடுறோமா, நம்ம வேலை உண்டு நம்ம இருக்குது அப்படின்னு இருந்தால் இவனுங்க, இந்த மனுஷனுங்க நம்மளை இழுக்கிறான். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லி நம்மளை போய் இழுக்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து பேசிக்கிச்சான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சாயலில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உருவாக்கப்பட்ட நாம் கடைசியில் ஆண்டவரிடத்தில் போகும்போதும் தேவ சாயலாக மாறிதான் நாம் அவரோடு செல்ல போகிறோம். நம் ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார், அழகாக படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த மரண நேரம் வந்த உடனே, அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் அவங்களுடைய முகத்தை பார்க்க முடியாது, ஐசியூ வார்டில் அந்த முகத்தை பார்க்க முடியாது. அந்த வியாதியின் கொடுமையில் அவங்க உயிர் போகிற நேரத்தில் சிலருடைய முகத்தை அகோரமாக இருக்கும், கோபமாக இருப்பாங்க, சிலர் டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மரித்த உடனே ஒரு அழகு பாருங்க. ஆகவே தான் ஒரு பாட்டுக்கார் சொல்கிறாரு, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நேரம், கடைசி நேரம், அவருடைய ஆண்டுடைய அந்த சாயல், அந்த பிரகாசம், அந்த மரண அழகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல அடக்க ஆராதனை செய்ய போயிருந்தோம். அவங்களுக்கு எவ்வளோ நேரம் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு, வெயில் நேரம், மணி 2 மணி, உச்ச வெயில், ஏப்ரல் மாதம். நான் சொல்லியிருந்தேன் சீக்கிரம் எடுத்துடலாம், வெயில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அந்த மரித்தவர் அதிக நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறார். சரீரம் ரொம்ப பலவீனம், அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட சரீரம். அதை போட்டு குலுக்கி ஏதாவது பண்ணிட வேண்டாம், உடனே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க 2 மணிக்கு தான் நீ பாஸ்டர் அவரை குளிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு சொன்ன டைம் முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி காலையிலிருந்து நீங்கள் பண்ணியிருக்கலாமே, எல்லாமே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு கொண்டோம். அவசரமாக எடுத்துகிட்டு போய் நம்ம அடக்கம் செய்தோம். அந்த கடைசி நேரத்தில் அந்த மரண அலங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. மரண அலங்காரம் என்று சில நேரத்தில் அதை செய்யாமல் சிலர் அப்படியே போட்டு விடுவார்கள். பாஸ்ட் வரட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நாங்கள்லாம் வர வேண்டியதில்லை. அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, இந்த மரண அலங்காரம், குளிப்பாட்டுவது, ட்ரெஸ் மாற்றுவது, ஸ்தோத்திரம்,
அவருக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் என்ன செய்யணும்? காதுக்கு மூக்குக்கெல்லாம் பஞ்சு வச்சிடணும், கை கட்டிடணும். இதெல்லாம் சிலருக்கு அங்கே போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாங்கள் போக தாமதமாயிட்டா அவங்க அப்படியே வாய் சீக்கிரமாக அப்படியே வச்சு கட்டிடணும், இல்லைன்னா வாய் திறந்த மாதிரியே இருக்கும். சிலருக்கு கண்ணு திறந்த மாதிரியே இருக்கும், கிட்ட போய் பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும். கண்ணை உடனே கொஞ்ச நேரம் அப்படியே அமுத்தி பிடிங்க, அப்படியே மூடிடும். ஒரு இடத்துல அப்படி தான் கண்ணு உடனே மூடாததுனால திறந்துக்கிட்டே இருக்குது, யாருக்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும் தெரில, ஒரு பிரதரை கூப்பிட்டு குயிக் பிக்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு மை போட்ட மாதிரி போட்டு அமுத்தி விட்டுட்டோம். அதனால் மரண அலங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அடக்க ஆராதனையே மற்ற பிறந்தா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா அவங்க தேவ சாயலாய் மாறி தேவனோடு கூட செல்ல அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அதை சிறப்பாய் செய்ய வேண்டும். நல்ல ஜெபத்தோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செலுத்தி சண்டை போடாமல் நீ பெரியவன் நான் பெரியவன் நீ செய் நான் செய்யலாம் சொல்லாமல் சமாதானமாக சேர்ந்து அந்த அடக்க ஆராதனை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும். வரும் நாட்கள் அப்படி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகவே இந்த இடத்திலே நாம் வாசித்தோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஏதேன் தோட்டத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். என்ன பாஸ்டர் பைபிள் அப்படி இல்லை, பெரிய தோட்டம் பிரம்மாண்டமான தோட்டம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தொடர்ந்து 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் ஒரு நதி அந்த தோட்டத்தில் பாய்கிறது. நதி தோட்டத்தில் பாய்வதெல்லாம் வாய்க்கால் தான். நம்ம ஏரியாவில் வாய்க்கால் தான் பாயும், அப்படி தான் ஐயா, வாய்க்கால் தான். ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதி, ஒரு பெரிய நதி பாய்கிறது. அதிலிருந்து 4 ஆறுகள், பெரிய ஆறுகள், 4 ஆறுகள். யாருக்கு? லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்ல, வெறும் 2 பேருக்கு. 2 பேருக்கு ஒரு சின்ன பைப் இருந்தால் போதும், ஒரு சின்ன நீரூற்று இருந்தால் போதும். நம்முடைய ஆண்டவர் தாராளமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. கொஞ்சத்தை ஏராளமாய் பெருக செய்கிறது போல ஆதாமுக்கு அங்கே 2 பேர் தான், ஆனால் அங்கே ஒரு பெரிய நதி, அதிலிருந்து ஆறுகளாக 4 ஆறுகளாக பிரிந்து ஓடிப்பாய்கிற அளவுக்கு பெரிதாயிருந்தது. அதான் பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை என்னை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தேவனுடைய தோட்டம், நீங்கள் தேவனுடைய மாளிகை. ஆண்டவர் நம்மை தோட்டத்துக்கு, பெரிய மாளிகை பங்களாவுக்கு, நம்மை பிரம்மாண்டமான ஒரு பண்ணை, அதற்கு நம்மை ஒப்பிட்டு சொல்லுகிறார். சபையும் அப்படித்தான். சபையும் ஒரு தோட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தோட்டம் என்றால் கண்டிப்பாக அதுக்கு அங்கே தண்ணீர் பாய வேண்டும். தண்ணீர் பாயாத தோட்டம் வறண்டு போகும். ஏதேன் தோட்டத்தில் நல்ல பசுமையான கனிதரும் மரங்கள் இருந்ததை போல இந்த சபையிலே உங்களை என்னையும் நல்ல கனிதரும் மரங்களாய் கர்த்தர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏதோ வரோம் போகிறோம் என்று அல்ல, இந்த தோட்டத்தில் ஆண்டவர் உங்களை நல்ல கனிதரும் மரங்களாக வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரே காரணம், இந்த தோட்டத்தில் ஒரு நதி பாய்கிறது. அது என்ன நதி? யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே உங்கள் உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதி அபிஷேக நதி. ஓ ஹல்லேலூயா. ஜீவ நதி, ஜீவ நதி. வேத வாக்கிய சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த தோட்டத்துக்குள்ளே அந்த ஜீவன் நதியுள்ள தண்ணீர்கள், இந்த சபைக்குள்ளே ஜீவனுள்ள தண்ணீராகிய வசனம், அபிஷேகம் பாய்ந்தோடுகிறது. சர்ச்சை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது, அங்கே மியூசிக் எப்படி, வர்ஷிப் எப்படின்னு பார்க்கக்கூடாது. அங்கே ஆவியானுடைய கிரியை இருக்கிறதா? அந்த சபைக்குள்ளே ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கிறதா? அந்த ஆராதனையிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா? அந்த சபை வளர்கிறதா? அதுதான் ஆவியானவர் கிரியை செய்கிற சபை, அதாவது ஜீவ நதி பாய்ந்தோடுகிற சபை. அந்த தோட்டத்தில் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலையில் 7 மணி அபிஷேக ஆராதனை முடிந்த பிறகு அநேகர் சாட்சி சொல்ல முன் வந்தார்கள். நமக்கு நேரம் இல்லை, முடியும் போதே 9:30 பக்கம் வந்துருச்சு. 9:15 9:30 பக்கம்
ஆகவே இருந்தாலும் சிலர் மைக் எடுத்து சாட்சி சொல்ல அவங்களால முடியல. அவ்வளோ சந்தோஷத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, உள்ளே வரும்போது கை உயர்த்த முடியல, அவ்வளோ பாதிக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் அபிஷேகத்தினால நிரம்பின போது அவங்க கைகளை நல்ல உயர்த்தி காண்பித்தார்கள். ஆவியானவர் ஸ்தோத்திரம் அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு விதமாய் வருகிறோம். ஆவியான அந்த அபிஷேக நதியினாலே நம்மை மகிழ பண்ணுகிறார். அல்லேலூயா. வரும்போது டல்லாக தான் உள்ள வரும், பலவீனமாக தான் வரும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அந்த நதி புசிப்பும் குடிப்பினால் வருகிற சந்தோஷம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சபைக்குள்ள வரும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கா? போகும்போது அதை விட சந்தோஷமா போறோமா? அதுதான் ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த நதி பாய்ந்தது. இந்த சபையாகிய இந்த தோட்டத்திலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு சபை நன்றாக இருக்க வேண்டுமானால், அந்த சபை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், அந்த சபையில் நடக்கிற ஜெபம், அந்த சபையில் நடக்கிற ஆராதனை, அந்த சபையில் நடக்கிற செய்திகள் எல்லாமே பரிசுத்தாவின் கிரியைகளுக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்தாவியான கிரியை செய்கிற சபையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு ஜீவ நதியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம உயிருள்ளவர்கள், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அவங்க அல்லேலூயா சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்க பக்கத்துலேருந்து நினச்சிக்கங்க, இது எங்கே கொண்டு போய் போட வேண்டிய பாடி. ஆமாம், நமக்குள்ள ஜீவன் நதி ஓடுகிறது. சபைக்குள்ள வரும்போது நமக்குள்ள உயிர் இருக்கிறத போல நடந்துக்கணும். மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குறவங்க தான் துதிக்க மாட்டாங்க, பாட மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் நமக்குள்ள உயிரை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவன் உள்ளவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆமென். அல்லேலூயா. செத்து போனவங்கள பரலோகத்துக்கு, அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தா பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் நான் காலையில் ஒன்று சொன்னேன். பொதுவாக அங்கங்கே டூர் போகிறாங்க, தண்ணியில் மாட்டிக்கிறாங்க, கடலில் போய் குளித்து என்ன இழுத்துட்டு போயிடுது, அலைகள் இழுத்துட்டு போயிடுது. இழுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு உயிர் இருக்குது. உயிர் இருந்தால் தான் கடல் இழுத்துட்டு போகுது. உயிர் இல்லைன்னு சொன்னால் அந்த கடல் என்ன பண்ணிடுது? தூக்கி போட்டுருது. வேண்டாம் போ, உனக்கு உயிர் இல்லை, எனக்கு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் போன்னு தூக்கி கரை சேர்ந்தார்கள்னு சொல்லியிருக்கு. கூட இந்த அதாவது குற்றாலம் போன குடும்பம் அருமையான சின்ன மகனை இழந்துட்டாங்க. அந்த வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகப்பட்டான். கடைசியில் அந்த பிரேதம் ஒதுங்கிற்று அப்படின்னு பார்க்குறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் கடல் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கு. உயிர் இல்லைன்னொன்னே தூக்கி போட்டுறது, கரை ஒதுக்கிட்டு. கடலுக்கே அப்படி இருக்குமானால் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜீவனோடு இருந்தால், ஆமென், அவருக்கு ரொம்ப பிரியம். எல்லாத்துலேயும் நம்ம ஆவியில் நம்ம உற்சாகமாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இங்கே பார்க்கிறோம், அநேகர் நினைக்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. இன்றைக்கு தவறான ஒரு உபதேசத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியை சொல்லி ஸ்தோத்திரம். எபேசியரில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை என்ன சொல்கிறாங்க? நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாயோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, அன்றைக்கு உன் மேலே ஆவியானவர் வந்துட்டார், உனக்குள்ளே ஆவியானவர் வந்துட்டார். எபேசியர் 1:13 இந்த வசனத்தை சொல்லி நீ இதுக்காக போய் காத்திருக்க வேண்டாம். உங்கள் பாஸ்டர் உன்னை ஏமாத்துறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார், நிழலிட்டார், புறாவை போல இறங்கி வந்தார். அதே இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே போய் அந்த காத்திருங்கள் 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 என்று சொல்லுகிறார். அவங்க ரட்சிக்கப்படாதவர்களா? சீஷர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, ரட்சிப்பின் அடுத்த அனுபவத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போனவர்கள் தானே சீஷர்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு அபிஷேகம் தேவையில்லையே? இந்த வசனத்தின்படி அபிஷேகம் தேவையில்லையே? ஆண்டவரிடத்தில் வந்தபோதே ஆவியானவர்களை நிரப்பி இருப்பாரே? அப்படி அல்ல. ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் வேற, அபிஷேகம் பெறுகிற அனுபவம் வேற. புரிந்து கொண்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் வேற, அபிஷேகம் பெறுகிற அனுபவம் வேற. ஆகவே தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார்,
நீங்க போய் அந்த காத்திருங்கள். அந்த அவர்கள் தான் அந்த 120 பேர் அந்த மேல் மாடியில் அவர்கள் காத்திருந்தார்கள். சீசர்கள் ரட்சிக்கப்படவில்லையா? மேரி அம்மா ரட்சிக்கப்படவில்லையா? அவர்களுக்கு அங்கே காத்திருந்த போதுதான் ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு பேர் முன்னாடி சவுல். சவுல் ரட்சிக்கப்பட்டார். தமஸ்கு சாலையிலே சந்திக்கப்பட்ட போதே ரட்சிக்கப்பட்டார். அப்போ உடனே அபிஷேகம் வந்திருக்கணுமே. அவர் சொல்றாரு, இல்லை. அடுத்த வசனம் அந்த 9ஆம் அதிகாரத்தில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிக்காக சவுல் காத்திருந்தார். அப்புறம் காத்திருந்ததான் அபிஷேகத்தை பெற்றார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சமரியா பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், வசனத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆகவே அவர்களும் அங்கே வாசிக்கும் போது பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எபேசியர் 1:13 நினைச்சு யாராவது போதகர்கள் உங்களுக்கு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பிரபல்யமான ஒரு போதகர் டிவியில், ஸ்தோத்திரம், அவர்கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பெரிய படித்த பட்டதாரிகள். அவர் சொல்லுகிற வார்த்தை எபேசியர் 1:13, நீ எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் ஆண்டவரை சொந்தமாய் ஏற்றுக்கொண்டாயோ, அன்றைக்கே உன்மேல் ஆவியானவர் வந்துட்டார் என்று இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுக்காக ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீங்கள் போய் காத்திருங்கள். அந்த அபிஷேகத்தோட ஊழியத்துக்கு போனாங்க. நம்ம இந்த சபையில் எதை செஞ்சாலும் அபிஷேகத்தோடு செஞ்சால் அது வல்லமையாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த ஊழியத்தை காணிக்க எடுப்பதும் அவர்கள் ஒரு அபிஷேகம் பெற்றவர்கள். அதனால அபிஷேகம் பெறாதவர்கள் காணிக்க போய் எடுக்காதீங்க நான் சொல்லலை. நீங்கள் இந்த நாளில் எடுக்கும் போதே கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். ஆமென். எந்த ஊழியம் செய்தாலும், சபையில் எந்த காரியங்கள் செய்தாலும் ஒரு அபிஷேகத்தோடு செய்யணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இவர்களை நிரப்பி அப்புறம் தான் ஊழியத்துக்கு அனுப்பினார். அப்புறம் தான் அற்புத அடையாளங்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இல்லை ரட்சிக்கப்பட்டுட்டீங்க போய் ஊழியம் செய்யுங்க போங்கன்னு சொல்லல. இல்லை அபிஷேகம் பெறாமல் நீங்கள் போகக்கூடாது. அவர்கள் போய் காத்திருந்தார்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். இப்போ வெளியே வராங்க. இப்போ கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஓ ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு, இந்த சபை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் இன்றைக்கு வேகமாய் வளர்கிறது. அந்த சபை சரித்திரத்தை படித்து பாருங்கள். 7 பேரை வைத்து ஆரம்பித்தோம் சொல்லுவாங்க, 3 பேரை வைத்து ஆரம்பித்தோம் என்று சொல்லுவார்கள். பாஸ்டர் மோகன் அவர்கள் சென்னையில் சைதாப்பேட்டையில் அவர்கள் சொல்லும்போது, நாங்கள் 3 பேர், பாஸ்டர், பாஸ்டர் அம்மா, மாமியார், 3 பேர் வைத்து தான் அந்த சபை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 50,000க்கு அதிகமான ஆத்துமாக்கள். பால் யாங்கிச்சோ 7 பேரை வைத்து சபை ஆரம்பித்தார். அவருடைய குடும்பம் தான் 7 பேர். இன்றைக்கு 10 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். ஆகவே என்ன சொல்றேன்னா, ஸ்தோத்திர, சிறிய சபை பல லட்ச விசுவாசிகளை கொண்ட பெரிய சபையாக வளர்வதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. ஆமே. சில சொல்லுவாங்க, அந்த சபை தாங்க கூட்டம் அதிகமாக போகுது, பெரிய கூட்டங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், சின்ன சபையை ஆரம்பிச்சு அந்த ஆவியானுடைய வல்லமை கிரியையினாலே அந்த சபை பெருகிக்கொண்டே இருக்கிற. காலை 5 மணிக்கு புதுசாக வந்தவங்க எவ்வளோ பேர் கேட்டேன், ஒரு 6 பேர் எழுந்து நின்றார்கள். 7 மணிக்கு எழுந்து நின்றார்கள். இதெல்லாம் எதை காட்டு? நம்முடைய சபை உயிருள்ள சபை, நம்முடைய சபை வளருகிற சபை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகள், ஆவியானவர் கிரியை இல்லாத சபை அது வறட்சியாகவே காணப்படும். இன்னைக்கு அநேக சபைகள் வறட்சியாக தான் இருக்கு. உள்ள போனா பாட்டு நல்லா இருக்கு, செய்தி அதை விட சூப்பரா இருக்கு, ஆண்டுடைய கிரியை இல்லை. அந்த இடத்திலே பாவ மன்னிப்பு இல்லை, அந்த இடத்திலே பரிசுத்தாவி நிறைவு இல்லை, அந்த இடத்திலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சபையில் ஞானஸ்தானத்துக்கு அநேகர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஞானஸ்தான ஆராதனை நடக்க கர்த்தர் இதுவரை கிருபை தந்தார். போன மாதம் நடத்தலை, இந்த மாதம் சேர்ந்து அதை வைத்து நாம் நடத்த போகிறோம். போன மாதம் நடத்தலையா? நடத்தணுமா? இல்லை, ஏப்ரலில் நடத்தலை. இல்லை, ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆவிக்குரிய வறட்சி வந்துடக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் அந்த நதி, யோவான் 7:38 வாசித்த அந்த ஜீவ நதி பாய்ந்தபடியினால் அந்த 4 நதிகள், ஆறுகளை குறித்து அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவி நமக்குள், பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்
நம்மை கொண்டு ஆவியானவர் செய்கிற மாற்றங்கள், உலகத்திலே செய்கிற மாற்றங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி நமக்குள் என்ன செய்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். முதலாவது உங்களுக்குள்ளே போதிக்கிற எனக்குள்ளே முதல் ஆவியானவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தபடி நம்ம அபிஷேகத்துக்கு ஆயத்தமாகணும். ஞானஸ்நானம் 3வது படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆகவே இங்கே அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்னங்க பலன் அடைகிறோம்? என்ன பலன்? உன்னத பலன். வேற சாப்பிட்றதுனால இல்லை. நம்ம விசுவாசிகள் நாங்கள் மேலே காட்டுகிற அன்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். 5 மணியிலிருந்து விதவிதமாக எங்களுக்கு ஜூஸ், கம்மங்கஞ்சி, ஒரு அம்மா குளுக்கோஸ், நல்லா அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஆசை என்ன? பாஸ்டர் பலமாக நிற்கணும், நல்ல பிரசங்கம் பண்ணணும். ரொம்ப நேரம் நிற்கிறாரு, கால் வலி வரக்கூடாது, நல்ல கூலாக இருந்து நல்ல பிரசங்கம் பண்ணட்டும்னு சொல்லி விதவிதமாக வீட்டிலேருந்து கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. கொடுக்குறவங்களுக்கு ஸ்தோத்திரம். அது சரீரத்துக்கு நல்லது தான். அதே நேரத்தில் நான் சொல்கிற பலன் ஆவியின் பலன். ஹல்லேலூயா. இதுவரை நாம் பலனற்றவர்களாகவே இருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா. மாம்ச பலனை நான் சொல்லல. அநேக முறை பிசாசு பிடித்தவர்கள் சத்ருவின் போராட்டத்தில் மந்திரம், செய்வன, பில்லி சுனியில பாதிக்கப்பட்டவர்களை தூக்கிட்டு வருவாங்க. 10 பேர் 20 பேர் கட்டி போட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஒரு முறை ஒரு ஆட்டாவை பீஸ் ஆக்கிருச்சு நம்ம சர்ச்சு முன்னாடி. அவங்க வந்த ஆட்டாவை ஒரே மனுஷன்தான், வயசான ஒரு பாவம், ஆனால் அவருக்குள்ளே இருந்த ஆவி அவ்வளோ பயங்கர ஆவி. அப்படி கொண்டு வருவார்கள். அந்த இடத்துல போய் நிற்கும்போது எங்களோடு கூட ஜெபிப்பதற்கு ஆட்களை தந்திருந்தாலும் அந்த நேரத்தில் தைரியமாக முன்னாடி போய் நின்று ஜெபிப்பது நான் தான். ஆகவே முதல் அடி எனக்கு தான் விழும், மற்றவங்களாம் பின்னாடி இருப்பாங்க. எப்பெல்லாம் ஓடலாம், என்ன பண்ணுமோ, ஏன்னா அது அப்படி பேசும். அந்த அசுத்த ஆவி அப்படியெல்லாம் பேசும். நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், சும்மா தான் பேசும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. பொய் பேசுகிற பிசாஸ். ஆண்டவர் ஏற்கனவே தலையை நசிக்கிட்டார், வாளாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பேசும் பாருங்க. எளிதாக இந்த கை எப்படி தூக்கணும், 5 பேர் போய் அங்கே விழுவோம், இங்கே விழுவாங்க. இதெல்லாம் நம்ம ஜனங்கள் பார்த்துருக்குறாங்க சர்ச்சில். ஒரு நாள் ஒரு பலிபீடத்தை அப்படியே ஒத்த விரல தூக்குது. ஒத்த விரல இந்த பலிபீடத்தை அப்படி ஒத்த விரல தூக்கி காட்டுது. பார், உன்னை அப்படி தூக்க போகிறேங்குது என்னைய பார்த்து. கொஞ்சம் படம் தான் இருக்குது உள்ள. ஆரம்ப நாட்கள் அதெல்லாம் ஊழியத்தில். அப்புறம் திடீர்னு பல்ல ஈஸியாக அப்படின்னு எடுத்து காட்டுது. பார், உன்னையும் கொஞ்ச நேரத்தில் பல்லெல்லாம் பிடுங்க போகிறேங்குது. ஆனால் கடைசியில் அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சோர்வு வர்ற நேரத்தில் ஆவியானவர் தேவ பிரசன்னம் இறங்குறத நான் உணர்ந்தேன். எனக்குள்ளே அந்த இறங்குறத உணர்ந்து அப்புறம் தான் ஒரு தைரியம் அந்த நேராக அந்த முகத்தை பார்த்தேன் பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி பாட்டு பாடலை, ஜெபம் பண்ணல, ஆவியில் நிரம்பல, அந்நிய பாஷையெல்லாம் பேசலை. திடீர்னு அது வரைக்கும் எனக்கு தான் பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆவியானவர் எனக்குள்ளே நிரப்புன உடனே அந்த பிசாசு அந்த முகத்தை நேராக பார்த்தேன். அவ்வளோதான், அப்படியே சுருண்டு என் முன்னாடி கீழே விழுகிறத நான் பார்த்தேன். அதுதான் பலன் அடைவீர்கள் என்ற அந்த வார்த்தை. ஆமென். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தாவிட்டால் கஷ்டங்க. அவங்க முன்னாடி நிற்கிற நம்ம ஃபூனா கீழே விழுந்துருவோம். ஆமாம். ஒரு தடவை திடீர்னு என்னமோ ஃபேன் காற்று அடிக்கிற மாதிரி, அங்கே ஃபேனே இல்லை, ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு என் மேலே ஃபேன் காற்று அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ஆள் அவ்வளோ பெரிய உயரமான ஆள் என்னை உதைக்கிறதுக்கு காலை தூக்கி இருக்கிறான், இப்படின்னு இருக்கிறான். நான் அது கூலையாக இருந்தனால நான் தப்பிச்சேன். என் கால் அந்த அந்த மனுஷனுடைய கால் இப்படி போயிருக்கு, இல்லை அந்த காற்று தான் பட்டுச்சு. அந்த ஆளுடைய காலம் அவ்வளோ பெரிய ஆள், உதைச்சிருந்தா நான் என்ன ஆகியிருக்கணும்? முகம் செதறி போயிருக்கும், பல்லெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ணோன்னு அந்த ஆள் அப்படியே மல்லாக்க பொத்துன்னு விழுந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆவியானுடைய பலன் தான் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். எளிதாக மந்திரவாதியெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தான் இங்கே அனுப்புகிறான். பூசாரிகள் என்னால் முடியாதுன்னு சொல்லி தான் சபைக்கு அனுப்புகிறான். டாக்டர்கள் முடியாது என்று சொல்லி தான் சபைக்கு அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர் இந்த சபையில் இருப்பதினால் உடனே கர்த்தர் வருகிற ஆவியானவர் எங்கேயோ விடுதலை. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவியானவர் இருப்பாரானால் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவது உண்மை.
ஆமென். கட்டுகள் உடையும், நுகங்கள் முறியும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கும்போது முதலாவது நாம் பலன் அடைகிறோம். அதுவரை பலனற்றவர்களாய் இருந்தோம், ஒரு பலனை தருகிறார். இந்த பலனை இன்றைக்கு சிலருக்கு கர்த்தர் தரப்போகிறார். புதிதாக அந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியிலே நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஜெபிக்க முடியாத நேரத்தில், துதிக்க முடியாத நேரத்தில், ரோமர் 8:26-27 நமக்கு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருகிறார், துதிக்க கிருபை தருகிறார், உதவி செய்கிறார். மகனை எழுந்து ஜெபி, மகனை எழுந்து துதி என்று கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். எத்தனையோ இரவிலே 1 மணி 2 மணி ஆவியானவர் எழுப்பி ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அந்த நாளில் ஜெபித்து யாருக்கு ஜெபிக்கணும் தெரியாது, பேர் தெரியாது. ஜெபம் பண்ணிட்டு அன்றைக்கு அந்த ஆராதனைக்கு வரும்போது அவர்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர் நேற்று இரவு 1 மணிக்கு பயங்கர பிசாசு போராட்டம், தற்கொலை என்ன வந்தது, ஏதாவது பண்ணிடலாமா நினைச்சோம், குடும்பமாய் செத்துடலாமா நினைச்சோம். அந்த நேரத்தில் யார் எங்களுக்கு ஜெபித்தார்களோ தெரியல, கர்த்தர் அதிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார் என்று. இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்களையும் அப்படி அநேகருக்கு ஜெபிக்க தட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. டிஎல் மூடி படிப்பறிவில்லாதவர், பேச தெரியாதவர், ஒழுங்கா அவருடைய பாஷையிலேயே ஒழுங்கா பேச தெரியாது, நிறைய பிழை, பேச்சிலேயே பிழையை கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்டவர். தாளந்துகள் ஒன்றுமே அவருக்கு இல்லை. டிஎல் மூடி அவருக்கு, ஊழியர்களுக்கு எத்தனையோ தாளந்து இருக்கு, அவருக்கு எந்த தாளந்தும் இல்லை. குடும்ப பேக்ரவுண்டும் எதுவுமே சரியில்லை. ஆனால் அவர் எழுந்து நின்று பிரசங்கித்தால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஒரே ரகசியம், பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை அவர் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்ட், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி ஓடி பிரசங்கித்து ஊழியம் செய்து விட்டு ரொம்ப டயர்டாயிட்டார், சோர்ந்துட்டார். சரி வீட்டில் போய் சீக்கிரம் படுத்துடலாம், சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு வீட்டுக்கு வந்தா டயர்டாக இருக்க நேரத்தில் ஆவியானவர் பேசுகிறாராம், உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் வேலை செய்கிறானே அந்த அவனை போய் சீக்கிரம் பாருன்னு ஆவியானவர் பேசினாராம். உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற உன் வேலைக்காரனை சீக்கிரம் போய் பாரு, அவனோட பேசு என்று ஆவியானவர் பேசினாராம். ஆனால் இவர் சொன்னாராம், இல்லை ஆண்டவரே, நான் பெரிய ஊழியம் இன்னைக்கு செஞ்சுட்டேன், எனக்கு மிஞ்சி செஞ்சுட்டேன், இன்னைக்கு ஏராளமாக பிரசங்கம் பண்ணிட்டேன், நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள் மூலமாக என்னுடைய வசனத்தை போதித்திருக்கிறேன், ஆகவே கொஞ்சம் நான் தூங்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி விட்டு அவர் போய் படுக்கைக்கு போயிட்டாராம். போய் படுத்துட்டாரு. திடீரென்று அதிகாலையில் எழுந்து அவர் ஜெபிக்கலான்னு பார்த்தா ஜெபிக்க வாய் வரல, துதிக்க வாய் வரல. ஏன் புரிஞ்சுக்கிட்டார், ஆவியானவர் நைட் ஏதோ சொன்னாரே. என்ன சொன்னார்? வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் போய் வேலைக்காரனுக்கு பேசுன்னு சொன்னாரே, நான் போய் பார்க்கலான்னு காலையில் பின்னாடி தோட்டத்தில் போய் வீட்டுக்காரனுடைய அந்த குடிசையை பார்க்கும்போது, திறந்து பார்க்கும்போது அவன் கயிறில் தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணி செத்து தொங்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் உணர்ந்தாராம், இதுக்கு தான் முன்னாடி ஆண்டவர் ஆவியானவர் அவனை டிஎல் மூடி அவர்களோடு பேசியிருக்கிறார், போய் அவனுக்கு பேசு, என்னுடைய அன்பை சொல்லு. அவர் கடைசியில் அதை பார்த்துட்டு வந்த பிறகு அவர் சொல்லுகிறார், அநேக ஆண்டுகள் தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியும், நல்ல ஊழியம் செய்தேன், பிரசங்கித்தேன், ஆனால் தேவ பிரசன்னத்தை நான் உணர முடியல, அற்புத அடையாளங்கள் நடக்கல. அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் தாங்க முடியாத வேதனை நாட்கள் என்று அவர் புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஆகவே சில நேரத்தில் இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்புவார். ஆமென். ஜெபிக்க தூண்டுவார். சில இடங்களுக்கு போகாதே என்று சொல்லுவார். இந்த வெளியூர் போக வேண்டாம், ஸ்தோத்திரம், இந்த நிகழ்ச்சிக்கு நீ போக வேண்டாம், ஏன்னா நமக்கு அங்கே பிரச்சனை இருக்கிறது ஆவியானவர் தெரியும், போனால் மாட்டிக்குவோம், விக்கிரக ஆராதனை இங்கே இருக்கு, நீ வேண்டாம் போகாத என்று கர்த்தர் எச்சரிப்பார். இல்லை நான் சமாளிச்சுக்குவேன், நான் பேசி சமாளிச்சிருவேன் போயிட்டு அநேகர் மாட்டிக்கொள்வார்கள். போன மாதம் அப்படி தான் ஒருத்தர், பாஸ்டர் என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர், நான் தான் வீட்டுக்கு பெரிய ஆள், நான் பேசுனா கேட்பாங்க, என் மனைவியை பார்த்தா நடுங்குவாங்க. கடைசியில் அவரை போய் பூஜை அறையில் அந்த சாமி கோயிலில் சென்டரில் உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்காக 2 மாதமே இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறார். இன்னும் அவருடைய கண்ணீர் நிற்க மாட்டேங்குது.
இப்படி ஆயிட்டேன், மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், அன்றையிலேருந்து போச்சு எல்லாம் என்று சொல்லி சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று கதறுகிற அந்த ஐயாவை நான் பார்த்து வேதனைப்படுகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறார்? சபைக்கு என்ன செய்கிறார்? நமக்கு ஜெபிக்க நம்மை தூண்டுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:22-23 கனி கொடுக்க செய்கிறார். அதாவது தெய்வீக சுபாவங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவி பெற்ற அனைவரையும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்மை நேசிக்கிறவர்களாக பரிசுத்த ஆவி பெற்றவங்கெல்லாம் பாருங்க, ஸ்தோத்திரம், விரோதிகளை பார்த்தாலும் அவங்கள நேசிக்கிற அந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு விரோதிகளே இல்லை, விரோதிகளே கிடையாது. பாஸ்டர், தாவீதுக்கு அநேக விரோதிகள் இருந்தாங்க, அவரும் அபிஷேகம் பெற்றவர் தானே அப்படி நீங்கள் சொல்லலாம். ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க உதவி செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பணம் இல்லாமல் இருக்கும், தேவைகள் ஏராளமாக இருக்கும், சரீரம் வியாதியில் பாதிக்கப்பட்டு இருப்போம், ஆனாலும் அவங்க முகத்தை பாருங்க, அவங்க பேச்சை பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க செய்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்த ஆவி சபையில் என்ன செய்கிறார்? சபையில் என்ன செய்கிறார்? முதலாவது, ஆவிக்குரிய வறட்சியை மாற்றுகிறார், ஆவிக்குரிய வறட்சியை நீக்குகிறார். இந்த சபைக்குள்ளே வரும்போது நல்ல பைபிள் படிக்க, நல்ல ஜெபிக்க, நல்ல ஊழியம் செய்ய, கர்த்தருக்காய் தாராளமாய் கொடுக்க, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செழிப்பை நமக்குள்ளே கர்த்தர் தருகிறார். ஒன்றும் இல்லாமல் தான் வரோம், கொஞ்சம் வருமானம், சாதாரண ஆரம்ப வேலை, ஆனால் ஒரு ஆவிக்குரிய செழிப்பு. ஏனென்றால் இங்கே என்ன நதி போகிறது? ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கின ஒரு ஜீவ நதி இந்த ஆலயத்திலே பாய்ந்து செல்கிறது. அந்த தோட்டத்துக்குள் நாட்டப்பட்ட உங்களை கர்த்தர் செழிப்பாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதனால தான் சபைக்குள்ளே ஜனங்கள், புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்கள். ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 32 15 வசனத்திலே நாம் எப்படி இருந்தோம், ஆவியானவர் உங்களை எப்படி மாற்றி இருக்கிறார் இந்த சபையில். சபைக்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம், வறட்சி. ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சபைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சபைக்கு உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏசாயா 32:15. ஸ்தோத்திரம். இந்த சபைக்குள்ளே வரும்போது நீங்கள் வனாந்தரமாய் வந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை செழிப்பாக வைத்திருக்கிறார். இவ்வளவுதானா? ஆமென். இங்கே வரும்போது சொந்த இடம் இருந்துச்சா? சொந்த வீடு இருந்ததா? இந்த வேலை நிரந்தரமாக இருக்குன்னு நினைச்சிங்களா? ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை இந்த திருப்பூரில் வச்சிருக்கிறார் நினைச்சு பார்த்து கர்த்தரை துதியுங்கள். ஆவிக்குரிய வறட்சியை கர்த்தர் மாற்றுவாராக. சந்தோஷம் இல்லாத அந்த வறட்சியை கர்த்தர் இந்த ஆராதனையில் மாற்றுவாராக. சமாதானம் இல்லாத அந்த வறட்சியை கர்த்தர் எடுத்து போடுவாராக. ஏசாயா 47 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். சாரி, எசேக்கியேல் 47, எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த நதி போகும் இடம் எங்கும் பிழைக்கும், அந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த அபிஷேகம் பெற்று நீங்க புறப்பட்டு போகும்போது, இந்த அபிஷேகம் உங்களுக்கு புதுப்பிக்கப்பட்டு அந்த ஜீவ நதியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் போகும்போது, நீங்கள் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. பாடுங்க. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. இதுவரைக்கும் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த பாடலின்படி இந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளே வரும்போது, இந்த ஜீவ நதி நம்முடைய சபைக்குள்ளே பாய்ந்து வரும்போது, நம்முடைய சபையை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென். போகும் இடமெல்லாம்
நீங்க போகிற இடமெல்லாம் உங்கள் மூலமாய் அநேகர் ஆரோக்கியம் அடைவார்கள். செல்லும் இடமெல்லாம் செழிப்பு வரப்போகிறது. ஆமென். ஏனென்றால் உங்களுக்குள்ள அந்த ஜீவ நதி இருக்கிறது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கின அந்த நதி உங்களுக்குள்ள இந்த காலை நேரத்திலே ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும், இங்க வந்திருக்கிற எல்லாரும் மேலும் ஊற்றுவேன் அப்படின்னு வசனம் இருக்கு. நான் சொல்றேன், எல்லாரும் மேலேயும் ஊற்ற மாட்டார். வசனம் இருக்கலாம், அப்போ வசனத்துக்கு மாறா பேசுறீங்களா பாஸ்டர் அப்படி சொல்லி நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், யாரெல்லாம் வாஞ்சையோடு வரீங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவர் என்னை அபிஷேகத்தால் பரிசுத்தாவியால் நிரப்ப வேண்டும், சாம்பாஸ் சொன்னது போல தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி, காலேப்புக்குள் இருந்த வேறே ஆவி, நமக்குள்ள அந்த அபிஷேக ஆவி இன்றைக்கு இறங்கி வர வேண்டுமானால், ஏற்கனவே பெற்றவங்களுக்குள்ளே அதை புதுப்பிக்கப்பட வேண்டுமானால், தேவ பிள்ளையே, நீங்கள் உங்களுக்குள்ளே வாஞ்சை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அது இல்லைன்னா எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப முடியாது, எல்லாரையும் அபிஷேகிக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லியிருக்கு, எல்லாரையும் மாம்சமான யாவர் மேலே என் ஆவி ஊற்றுவேன். அவர் ஊற்றுவார். ஆனால் ஊற்ற வேண்டும் என்றால் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பு, வாஞ்சை, அடுத்தது விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகள், இந்த நாட்களிலே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். ஆடுகளுக்கு 2 விரோதிகள் இருக்கிறாங்க. ஆட்டுக்கு 2 விரோதிகள். ஒன்று வெளியிலுள்ள விரோதிகள், இன்னொன்று உள்ளே இருக்கிற விரோதிகள். வெளியிலே இருக்கிற சத்துரு, உள்ளே இருக்கிற சத்துரு. வெளியே இருக்கிற சத்துரு யாரு? கரடி, சிங்கம், புலி, ஓநாய், குள்ளநரி, இவைகளெல்லாம் வெளியில் இருக்கிற சத்துரு. ஆட்டுக்கு நேராக வந்து எதை பிடிக்கும்? ஆமாம், குறவழியை தான் பிடிக்கும். அவ்வளோதான். அதுக்கு தான் மெய்ப்பன் கையில் என்ன வச்சிருப்பாரு? ஒரு தடி வச்சிருப்பார். கோல் எதுக்கென்றால் இலைய பறிச்சு போட. தடி எதற்கென்றால் இந்த ஆட்டுக்கு சத்துருவாய் வருகிற சத்துருக்களை அடித்து விரட்டுவதற்கு. வெளியிலிருந்து வருகிற சத்துருக்களை விரட்டி விடலாம், கோலால் தடியால் அடித்து விரட்டி விடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற சத்துரு அது யார் என்றால், ஆடுகள் மேலேயே கண்ணுக்கு தெரியாம ஒட்டிட்டு இருக்கிற உண்ணி. உண்ணியா? ஒரு விதமான ஈக்கள், நம்ம பாஷையில் சொன்ன ஒரு விதமான பேன்கள் காதுக்குள்ள இருக்கும். ஆடு பார்த்துருக்கீங்களா? அந்த உண்ணி, நாய்கிட்ட கூட அதெல்லாம் இருக்கும். அது இருந்துக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கும். மறைஞ்சு, உள்ளே இருந்து மறைஞ்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கும். உள்ளே இருந்து வேதனை கொடுத்து கொண்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்து வேதனை கொடுத்து கொண்டு இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அது இருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்கு ஊரல் தான். ஊரல்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் அப்படி சொல்கிறது இல்லை, அரிப்புன்னு சொல்லுவோம். இந்த ஊரல், இந்த அரிப்பு, ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லாட்டினா காலில் ஏதாவது தள்ளிக்கிட்டு அதை ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கும், வேதனை கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கா? உள்ளவே அப்படி இருக்கா? சபைக்குள்ளே அப்படி இருக்கா? அப்படிப்பட்ட அந்த ஆட்டின் மேலே மெய்ப்பன் என்ன செய்வார் என்றால், ஒரு எண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றுவார். அது சாதாரண எண்ணெய் அல்ல, அதோட மருந்தும் கலந்துருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய், தேங்காய்யில் என்னெல்லாம் கலந்துருக்கிறோம்? மருதாணி, கருவேப்பிலை, இந்த செம்பருத்தி, கருஞ்சீரகம், நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், பரிசலாங்கீரையா, பரிசலாங்கண்ணி, இதெல்லாம் எண்ணெயில் கலந்து, அது என்ன, இது என்ன, ஆனாலும் அதில் இது விசேஷமான மருந்து போல் கலந்துடுறோம். அது நமக்கு குளிர்ச்சி, ஆமாம், நல்லதுக்கு அதை உபயோகப்படுத்துகிறோம். அதே போல தான் அந்த மெய்ப்பனும் அந்த ஆட்டுக்கு அந்த எண்ணெயை தலையில் பூசும்போது அதில் அந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிற, பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். வெளி சத்துருக்களை அடித்து விரட்டி விடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற சத்துருவை அபிஷேகத்தினால தான் கீழே விழ தள்ள முடியும். ஆமே, இந்த அபிஷேகம் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அவ்வளவு சத்துருக்கள், வெளியில் இருந்த சத்துருக்களை சமாளிச்சிடலாம். உள்ளே இருக்கிற சத்துரு, குடும்பத்துக்குள்ளே, சொந்தத்துக்குள்ளே இருக்கிற சத்துருக்களை நம்ம சமாளிப்பதற்கு இன்றைக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பெற்ற அபிஷேகத்தினால எதையோ பிரச்சனை எல்லாம், வெளியே இருக்கிற பிரச்சனை ஜெயிச்சிட்டோம்.
இன்றைக்கு கொடுக்கிற அபிஷேகம் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை, உங்கள் கம்பெனிக்குள்ள சந்திக்கிற பிரச்சனையை, போராட்டங்களை, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அது சாதாரண எண்ணெய் அல்ல, நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு எண்ணெய், அந்த உண்ணிகள் செத்து மடியக்கூடிய அந்த எண்ணெய். இன்றைக்கு அந்த அபிஷேக எண்ணெயை கர்த்தர் நம்ம மேல் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்தாங்களா? வேதனைக்கு மேலே வேதனைப்படுத்தி இருந்தாங்களா? அது மாத்திரமல்ல, மேய்ச்சலின் போது அது அப்படியே பல வகை முட்களுக்குள்ளே போய் வரும், பல வகை புதர்களுள்ளே போய் வரும். அப்போது உடம்பெல்லாம் காயம், கீச்சி, அங்கங்கே காயங்கள் இருக்கும். அந்த காயத்தை தலையில் இருக்கிற உண்ணியை மாத்திரமல்ல, மறைந்திருக்கிற அந்த பெண்களை மாத்திரமல்ல, சரீர காயங்கள், அப்படின்னா உள்காயங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த கிழிக்கப்பட்ட காயங்கள், புண்கள் எல்லாம் அந்த எண்ணெயில் ஆறிவிடும். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தையினால் கிழிக்கப்பட்டு காயப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் எண்ணெய், நல்ல சமாரியனாகி இயேசு உங்கள் காயங்களை கட்டும்படியாக இந்த காலை ஆராதனை நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த எண்ணெயினாலே நம்மை துடைத்து நம்முடைய காயங்களை ஆற்றப் போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த எண்ணெய் ஆற்றி நம்மை குணமாக்குகிறது. இந்த எண்ணெய் நம்மை தேர்தல் அடைய செய்கிறது. இந்த அபிஷேக எண்ணெயினால் கர்த்தர் நம்ம இந்த காலை நேரத்தில் நம்மை நிரப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்முடைய அசுத்த எண்ணங்கள் அகற்றப்படுகிறது. அசுத்த எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள் விளக்கப்படுகிறது. வேற எந்த இதுலேயும் மாற்றம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த எண்ணங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அகஸ்டின் என்ற ஒரு சகோதரன், வாலிபன் இருந்தார். அவர்னாலே அந்த தேசத்துக்கு பெரிய பாதிப்பு, அந்த ஊருக்கு பெரிய பாதிப்பு, குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு. ஆகவே எவ்வளோ பேர் அவனை திருத்த பார்த்தாங்க. அவ்வளவு அசுத்த எண்ணங்கள். அப்பொழுது திடீரென்று ஆவியானவர் பேசினாராம் அவனோட. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாராம், ரோமர் 13:13 எடுத்து வாசி அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட மிரட்டினது மாதிரி இருந்துச்சான். என்ன யாரும் மிரட்ட முடியாது, இது யாரா மிரட்டுறதுன்னு சொல்லி ஆண்டவர் தான் தெரிஞ்சுக்கிட்டு பயந்து பைபிளை திறந்து ரோமர் 13:13 வாசித்தாராம். வாசித்த அன்றைக்கே பல ஆண்டுகளாக, பல நாட்களாக விட முடியாத கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், பாவ எண்ணங்கள் எல்லாம் அந்த நொடி பொழுதில் அதை வாசித்த அன்றைக்கே கர்த்தர் பூரணமாய் விடுதலை தந்தாராம். ரோமர் 13:13 என்ன? களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அந்த வார்த்தை அவரை சீர்படுத்தினது. இதுவரைக்கும் சீராய் இல்லாதவருடைய வாழ்க்கை, அலங்கோலமாய் இருந்த வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி ஆகமத்துக்கு நீங்க போவீர்களானால் அங்கே பூமி, அழகாக படைத்த அந்த பூமி சற்று அலங்கோலமாக்கிட்டான், சீர்கெட்டு போக்கிட்டான். அதாவது நல்ல வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சம் இல்லாம பண்ணிட்டான். ஆண்டவர் பூமியை ரொம்ப அழகா படைச்சார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பெரிய போராட்டம், ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் பெரிய காரியம், அங்கே குழப்பம் வந்திருக்கு. அவன் இடையில ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். ஆகவே தான் இரண்டாவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வேறுமையுமாய் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். முன்னாடி அழகா படைச்சிட்டார் முதல் வசனத்துல. இந்த முதல் வசனத்துக்கு இரண்டாம் வசனத்துக்கு இடையில சத்துரு நுழைஞ்சு, நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த பிள்ளைகள், நல்லா இருந்த சபை, சத்துரு நுழைந்து தாறுமாறாக்கிட்டான். அப்புறம் தான் கீழே சொல்லியிருக்கு, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஆவியானவர் அசைவாடினார். அதுக்கு இன்னொரு பைபிளில் விளக்கம் கொடுத்துருக்கு, அடை காத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் இந்த பூமியை அடை காத்தார். கோழி தன் குஞ்சுகளை முட்டையை உள்ள வச்சு அடை காப்பது போல ஆண்டவர் அடை காத்தார், பாதுகாத்தார். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடின உடனே அப்புறம் தான் இந்த பூமியில மீண்டும் மாற்றங்கள் உண்டானது. அங்க ரெண்டாம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? பூமி ஒழுங்கின்மை, வெறுமை, ஜலத்தின் மேல் இருள்,
அதன் மேலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின போது இந்த ஒழுங்கின்மை மாறினது. ஒழுங்கின்மை மாறினது. 9 மணி ஆராதனை என்றால் 9 மணிக்கு வருவது ஒழுங்கு. அதை மீறி வரும்போது தெரியல எனக்கு. நம்மளை ஆண்டவர் நிறைவாய் வைத்திருந்தார். ஆனால் நாமே வெறுமையாக்கி கொள்ள சில காரியங்கள் செய்தோம். நமக்குள்ளே நல்ல வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். நமக்கு எதிர்பாராத இருள் வந்து இப்போ மூடி இருக்கிறது. இவைகளெல்லாம் மாற வேண்டுமானால், சபை விட்டு, குடும்பத்தை விட்டு, உங்களை என்னை விட்டு மாற வேண்டுமானால், இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின்மைகள்லாம் மாற்றப் போகிறார். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒழுங்கின்மைகள், குடும்பத்துக்குள் இருக்கிற வெறுமைகள், எல்லா பாவ இருள், சாப இருள்கள், அதன் மேல் ஆவியானவர் அசைவாடும் போது, ஆவியானவர் கிரியை செய்யும் போது அவைகளெல்லாம் மாற்றப்படுகிறது. ஆமே. அப்புறம் பின்னாடி நல்லது நல்லதுன்னு கண்டார் என்று சொல்லி நாம் பின்னாடி கீழே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த 13 அகஸ்டின் என்ற அந்த நபர் அதை வாசித்த பிறகு பிற்காலத்தில் மிகப்பெரிய வேத வல்லுனராக, மிகப்பெரிய வேத பண்டிதராக அவருக்கு பேரே மாற்றப்பட்டு தூய அகஸ்டின் என்ற ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்தார்களாம். அந்த அளவுக்கு தேசத்திலே ஆண்டவர் அவருக்கு விசேஷ ஞானத்தை, அதுக்கு முன்னாடி அவர் சிந்தனை எல்லாம் தாறுமாறாக இருந்ததாம். பாவ சிந்தனை. கண்ணை மூடி ஜெபம் பண்ணா வேற சிந்தனை தான் வருமா. பைபிளை திறந்தா வாசிக்கிற மாதிரி தான் இருப்பாராம். பாவ சிந்தனைகள், நிறைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்குமா. ஆண்டவர் சரியான நேரத்தில் வசனத்தை கொடுத்து அவரை தொட்டார். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். நம்முடைய உறவுகளையும் ஆண்டவர் சரிப்படுத்த இந்த எண்ணெய் நமக்கு தேவை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை சரிப்படுத்த இந்த எண்ணெய் அவசியம். சில கம்பெனிக்கு என்ன ஜெபிக்க கூப்பிடுவாங்க. அந்த கம்பெனிக்கு போன உடனே பசங்க கையிலேயே ஆன் பண்ணுங்க ஜெபம் பண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த புதுசாக வாங்கின மிஷினை ஆன் பண்ண உடனே எந்த சவுண்ட் இல்லாமல் அழகாக ஓடும். நான் உடனே புரிஞ்சுக்குவேன், அது புது மிஷின், அதில் விட வேண்டிய ஆயிலெல்லாம் விட்டுருக்கனால எந்த சத்தம் இல்லை. சில இடங்களுக்கு போவேன், அங்கே ஒரே சத்தமாக இருக்கும், கீச்சு கீச்சுன்னு சத்தம். ஆன் பண்ண உடனே சில வீடுகளில் கிரைண்டர் ஓடுற மாதிரி ஃபேன் ஓடிட்டுருக்கும். ஆனால் நல்லா தூங்குறாங்க. அப்படி பழக்கமாயிடுச்சு. ரயில்வே ரோட்டு ஓரமாக வீடுகள் உள்ளவங்கெல்லாம் நம்ம போய் உட்காந்து அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும் வீடு. தலை மேலே இன்னும் பாறாங்கல்ல வச்சு ஆட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க நல்லா தூங்குறாங்க, பழக்கமாயிருச்சு. அந்த மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே, அதாவது அந்த மிஷினில் அந்த ஆயில் இல்லாததுனால தான் ஒரு விதமான சத்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? குடும்பத்தில் ஒரு விதமான சத்தம் ஏன் வருது? ஆயில் பழசாயிருச்சு. ஆயிலை மாற்றுங்க. சபையை மாற்றிடாதீங்க. ஆயிலை, பழைய ஆயில் எடுத்துட்டு புது ஆயில் ஊற்றப்பட வேண்டும். பெட்ரோல் வேற, ஆயில் வேற. வண்டி ஓடுவதற்கு பெட்ரோல், அதில் உள்ள பாகங்கள் என்ன சொல்லலாம், இன்ஜின் பார்ட்ஸ் இயங்குவதற்கு ஆயில். இந்த ஆயில் பழசாயிட்டா ஒரு விதமான சவுண்டு வரும். ஏன் கீச்சு கீச்சு சத்தம் வீட்டுக்குள்ள? ஆயிலை மாற்றுங்கள். ஸ்தோத்திரம். அடிக்கடி ஆயிலை மாற்றிக்கிட்டே இருக்கணும். 4 வீலருக்கு அப்படி தான், 2 வீலருக்கு அப்படி தான். ஆயிலை அப்பப்போ மாற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்குள்ளே சில மாற்றங்களை தருவாராக. சண்டை சத்தம், மனதில் இருக்கிற அந்த கசப்புகள், வெறுப்புகளை வைத்து வீட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற சத்தங்கள் எல்லாம் ஆவியானவர் அடக்குவாராக. ஆமே. புறாவுக்கும் மற்ற பறவைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன? புறாவுக்கும் மற்ற பறவைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன? புறா பரிசுத்தமானதா, மற்ற பறவைகள் அசுத்தமானதா? சரி. புறா அமைதியானதா, மற்ற பறவைகள்லாம் புறா சமாதானத்துக்குரியது, மற்ற பறவைகள்லாம் சண்டைக்குரியது. புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், மற்ற பறவைகள்லாம் பிசாசுக்கு அடையாளம். புறா வீட்டிலே வளர்த்துவோம், மற்ற பறவைகளை காட்டிலே வளர்த்துவோம். இதான் வித்தியாசம். மற்ற பறவைகளுக்கு பிச்சி இருக்கும். பிச்சின்னு சொல்லணுமா? பித்தப்பை மற்ற பறவைகளுக்கு இருக்கும். புறாவுக்கு பித்தப்பை இல்லை. அந்த கோழி அறுக்கும்போது அந்த ஒரு க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும்ல, இவ்வளோ பெருசாக இருக்கும். அது அவசரப்பட்டு நீங்கள் கத்தியோ ஏதோ பட்டுடுச்சுன்னா அது அப்படியே உடஞ்சி கசப்பாயிரும். அவ்வளோதான். அந்த கறியெல்லாம் தூக்கி வேஸ்ட்டு தான். அறுக்கும்போது கவனமாக இருக்கணும்.
அந்த புறாவுக்கு அந்த பித்தப்பை, அந்த கசப்புங்கிறது இல்லை. மற்ற பறவைகளை காட்டில அது வித்தியாசம். அதுதான் கர்த்தர் இந்த ஜீவ நதியாக அபிஷேகத்தை தந்து நம்மை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற ஏரியாவில், சபையில் நம்மை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். பித்த பையாகிய கசப்பின் அனுபவங்களை கற்ற நம்மை விட்டு அகற்றி விடுகிறார். அபிஷேக நதி நமக்குள்ளே வரும்போது அங்கே கசப்புக்கு இடமில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஓ, அப்படிப்பட்ட சில நேரம் வரும், கசப்பு வரும். நம்மளும் மனிதர்கள் தானே, கோபம் வரும். ஊழியக்காரனா பரலோகத்திலிருந்து குதிச்சவரா, எல்லாம் அவருக்கு வரும். ஆனால் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஓடி போய் பரிசுத்தாவின் எண்ணெயினால் நிரப்பப்படும் போது நமக்குள்ளே ஒரு மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை கர்த்தர் தருகிறார். ஆமேன். ஒரு மனமகிழ்ச்சியின் ஒரு சுபாவத்தை நமக்குள்ளே தருகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த கிரீச் கிரீச் சத்தம் நமக்கு வராமல், சத்தம் இல்லாமல் அமைதியாக ஓட கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பயங்கர சத்தம், அந்த வீதியே வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு நம்ம வீடு அப்படி இருந்திருக்கோம். இனி ஒரு அமைதலாய் ஓட, அந்த எண்ணெய் ஆயில் ஊற்றாமல் போட்டால் ஒன்றோட ஒன்றை ஒராசி அந்த சத்தம் வந்து கடைசியில் ஸ்தோத்திரம் ஒராசி ஒராசி தீப்பொறி வரும். அந்த ஆயில் இல்லாட்டி சில வேகமாக அந்த மிஷின் ஒரு வாதி ஒராசி ஒராசி தீப்பொறி வரும். இன்றைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே ஒராசி தீப்பொறி, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒராசி தீப்பொறி, ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ளே சிலருக்கு ஒராசி தீப்பொறி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இடையில் உள்ள எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்த இன்றைக்கு அபிஷேக எண்ணெய் நமக்கு தேவை. ஆவியான நமக்கு தேவை. பக்கத்தில் சொல்லுங்க, ஆவியான நமக்கு தேவை, அபிஷேக எண்ணெய் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்தில் ஒரு பெருங்காற்று அடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. யூதர்கள், ரோமர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பாரகர்கள், அரசாங்கம், பயங்கர எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பின் வல்லமைகள் எல்லாம் அகற்றப்படுவதற்காக பரிசுத்தாவின் பெருங்காற்று அவர்கள் மேல் வீசிற்று. ஆமென். அது அவசியமாக இருந்த அந்த பெருங்காற்று வீசின உடனே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தைரியமாய் போய் அவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் பிரசங்கித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெருங்காற்று ஒருவராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருங்காற்று நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் தடுப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராமல் தடுப்பதற்கு பெருங்காற்று எழும்பலாம். கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய சபையில் இந்த நேரம் ஜெப நேரம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன என்றால், போன வாரமெல்லாம் 2 வாரமாக ஜெபம் பண்ண, ஏப்ரல் மாதம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சீக்கிரம் அனல் தாங்க முடியல, என்ன அனுப்போம் மழையை அனுப்போம் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் மழையை அனுப்பினார். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இன்னொரு ஜெபத்தை பண்ண போகிறோம். இன்னொரு மழைக்காக ஜெபிப்போமா? சகரியா 10:1 பின்மாரி மழை. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையிலே பின்மாரி மழை பெய்யட்டும், எங்கள் ஊழியத்திலே பின்மாரி மழை பெய்யட்டும், எங்கள் குடும்பத்திலே பின்மாரி மழை பெய்யட்டும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பின்மாரி மழை நம்முடைய சபையிலே பெய்ய போகிறது நீங்கள் பார்க்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பின்மாரி மழைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவர் வாத்து வளர்த்திக்கிட்டு இருந்தாராம். பலவிதமான வாத்துக்கள், பல நிறமுள்ள வாத்துக்கள் எல்லாம் வித்தியாசமாக வச்சுருந்தாராம். திடீரென்று ஒரு மழை பெய்தது, தண்ணி அதிகமானது. எல்லா வாத்தும் ஒரே இடத்துல ஒன்றா தண்ணியில் தனித்தனியாக இருந்த வாத்தெல்லாம் இந்த தண்ணி அதிகமாக அப்படியே மேலே வந்து எல்லாம் ஒரே ஒன்றா சேர்ந்துருச்சான். பல ஜாதி உள்ள வாத்து, பல நிறமுள்ள வாத்து. இந்த மழை பெஞ்ச உடனே தனித்தனியாக எங்கெங்கேயோ இருந்துச்சு, ஒரே இடத்துல எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி இந்த மழை தண்ணி அதிகமாகும் போது இந்த வாத்துக்கள் இப்போ நிற வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், இட வித்தியாசம் எல்லாம் மாறி
எல்லாம் ஒருமனப்பட்டு ஒன்றாய் சேர்ந்தது போல ஆவியான நம்முடைய சபைக்குள்ளே அந்த ஒருமன ஆவியை ஆண்டவர் தருவாராக. இந்த பின்மாறி மழை பெய்யும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா. அந்த மழைக்கு பிறகு பிரிவினை இல்லை. ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கி ஒரு அபிஷேகம் வரும்போது, மழை பெய்யும் போது தான் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப தேங்கி இருந்தால் அது என்னவாக இருக்கும்? நாற்றம் அடிக்கும், நாரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்க்கதரிசனம், ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து. என்னாகும் 24:6 இந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. என்னாகும் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்தமாய் வாசிங்க. பரவி போகும் ஆராய் இந்த கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். தேங்கி நிற்கும் தண்ணீராய் இருந்தோம் இதுவரைக்கும். ஒரே இடத்தில், ஒரே சூழ்நிலையில், இதே சம்பளம் தான், இவ்வளவுதான் வருமானம். ஆண்டவர் இனி இந்த திருப்பூரில் உங்களை பரவி போகும் ஆறுகளாய், அல்லேலூயா, ஓ ஸ்தோத்திர, வாசிங்க. பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள வாய்க்காலோரமாயுள்ள மரங்களை தோட்டத்தை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும், அல்லேலூயா, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். எப்பொழுது? அபிஷேக நதி பாய்ந்து வரும்போது. அப்பொழுது உங்களை பரவி போகிற ஆறுகளாய், ஓ நதியோரத்தில் உள்ள தோட்டங்களாய், இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அபிஷேகம் மிக மிக முக்கியம். பரிசுத்தாவி பெறாமல் நீங்கள் ஊழியத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கேயே உட்கார வச்சிட்டார். பெற்ற பின்னாடி போங்க ஊழியத்துக்கு என்று. ஆகவே சபைக்குள்ளே ஆண்டுடைய பணியை செய்ய, வேலைகளை செய்ய வருகிற நீங்களும் ஒரு அபிஷேகத்தை பெற்று செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வீட்டிலே போய் வாசியுங்கள். பரிசுத்தாவியானவர் மிக மிக முக்கியம் என்பதை அந்த வசனம் வலியுறுத்துகிறது. பரிசுத்தாவி பெறாமல் ஊழியத்துக்கு போகக்கூடாது என்று ஆண்டவருடைய ஆலோசனை அல்ல, கட்டளை. நீங்கள் முதல் மேல வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆலோசனை சொன்னார். அப்படிதானா? கட்டளை. ஆலோசனைக்கு கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கா? புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புறேன். ஆகவே இந்த உலகத்தில் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, இயேசுவுக்காக வல்லமையுள்ள சாட்சியாய் வாழ இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆமென். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்ற ஆண்டுடைய வாஞ்சை. ஆனாலும் யாரெல்லாம் இப்போ வாஞ்சியோட, விசுவாசத்தோட, ஏக்கத்தோட நீங்கள் கேட்குறீங்களோ நிச்சயமாய் உங்களை நிரப்புவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது காணிக்கை எடுத்த பிறகு ஒரு பாடலை பாடுவோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற ஆர்வமுள்ள தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு முன்னாடி வாங்க. 2 சேர்ஸ் 2 லைன் எடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வாலி பிள்ளைகளாக இருந்தாலும் ஆர்வமாய் உள்ளவர்கள், என்னை ஆண்டவர் அந்த நதி, ஜீவ நதி எனக்குள்ளே பாய்ந்து வர வேண்டும். நான் வறட்சியோடு வந்திருக்கிறேன். நான் எனக்குள்ளே அநேக ஒழுங்கின்மைகள் இருக்கிறது, வெறுமைகள் இருக்கிறது. கர்த்தர் அவைகளெல்லாம் மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஜெபாவினால் நிரப்ப வேண்டும். ஊழியம் செய்ய என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நீங்கள் காணிக்கை எடுத்த பிறகு இந்த பாடலை பாடும்போது வேகமாய் முன் வாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகிப்பார். பேக் சைடில் வளர்ந்த தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று நீங்கள் கண்ணை மூடி ஜெபிக்காமல் அவங்க கீழே விழுந்து விடாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா காலையில் நின்று கொண்டிருந்த சில பிள்ளைகள் நேராக கீழே விழுந்தாங்க. இப்போ தலையில் அடிப்படக்கூடாது. ஆண்டவர் கிருபையாக காத்தார். நான் சொல்கிறேன், விழுந்தவங்களை போய் தட்டி எழுப்பாதீங்க. அவர் ஸ்டாப் ஆயிரும், அபிஷேகம் நின்றோம். உதவி செய்ய வர்றவங்க உதவி செய்யணும். அவங்கள போய் தட்டி எழுப்பி எந்திரிச்சு உட்கார் மிரட்டாதீங்க. ஏன்னா அவங்க அபிஷேகத்தில் என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நல்ல லீடர்ஸ், ஆண்கள் பெண்கள் பாசம்மாவோடு சேர்ந்து உதவி செய்ய பின்னாடி ஆயத்தமாக இருங்கள். இந்த நாளிலே நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், என்னை இன்னும் புதுப்பித்துக் கொள்கிறேன்னு விரும்புகிறவங்களும் முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை காணிக்கை எடுத்து முடித்த உடனே ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. காணிக்கை எடுத்து முடிந்ததா?
ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன் வாருங்கள். தம்பிமார்கள் இங்கே வாங்க. லேடிஸ் எல்லாம் இந்த சைடு நில்லுங்க. ஆண்கள் இந்த பக்கமும் பெண்கள் இந்த சைடும் நில்லுங்க. உங்களுக்கு உதவி செய்ய இந்த சேர்ஸ் ஒரு லைன் எடுத்துருங்க. இந்த ஒரு லைன் சேர் எடுத்துருங்க. அங்கே பாருங்கள், இந்த பக்கம் நல்லா ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த இடம் ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். இந்த பாடலை பாடும்போது வாங்க, ஓடி வாங்க, வாஞ்சியா வாங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். தேங்க்யூ. சகோதரர்கள் இந்த சைடு வாங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்களும் உங்களை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். யோசிக்காதீங்க, வெக்கப்படாதீங்க. இந்த அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் தேவை. சகோதரிமார்கள் இந்த பக்கம் வாங்க. வாலிபர்கள் வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். முன்னாடி வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பரிசுத்தாவி பெற இவ்வளோ வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க. அந்த பரிசுத்தாவி பெறதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி நான் உங்களை ஆவிக்குள்ளே ஆவியான நடத்த போகிறேன். நாங்கள் தொடமாட்டோம். ஆவியான உங்களை தொடுவார். பின்னாடி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது. உதவி செய்ய ஆண்டுடைய பிள்ளைகள் சிலர் முன் வாருங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஜெபிக்கும் போதே சில சத்துரு போராட்டங்கள் விலகும். சிலர் புதிதாக அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். சிலர் இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். சிலர் வரங்கள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நிகழ்த்த போகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே முதலாவது பரிசுத்தாவியை பெறுவதினால் நமக்கு வருகிற ஆசீர்வாத நன்மைகள் என்ன என்றால், உங்கள் ஜெப வாழ்க்கையில முன்னேறுவீங்க. அம்மா கவனிக்கிறீங்களா? இங்கே கண்ணை தரங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மேலே முன்னேறுவீங்க. ஆவியானவர் அப்படி உங்களை ஜெபிக்கிற ஒரு உற்சாகத்தை தருவார். இது வரைக்கும் அப்படி இல்லை, தருவார். ரோமர் 8:26, 27 ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது, ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். இந்த வரங்கள் நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நமக்குள்ள எழும்பும் ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்ள. சில நேரத்தில் போராட்டமாக இருக்கு, மேற்கொள்ளவே பலன் இல்லை, சுதந்திரம் போ, என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு உடைஞ்சிடுறீங்க, சலிச்சு பேசுறீங்க. அதெல்லாம் வராது. அவைகளை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். நான்காவது, பரிசுத்த ஆவியான உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. ஐந்தாவது, ஆவிக்குரிய கனிகள், இந்த தெய்வீக சுபாவங்கள் இந்த அபிஷேகத்தை பெறுகிற அந்த நாளிலிருந்து உங்களுக்கு வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. முக்கியமானது ரோமர் 16:8, ஆண்டவர் உங்களை நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பயன்படுத்துவார். அதெல்லாம் இருக்கட்டும், சில நேரத்தில் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். நமக்கு வேணும். நம்ம கண்டிப்பு பண்ணுகிறவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது போல ஆவியானவர் இருந்து கண்டிப்பு அடிக்கடி எச்சரிக்கணும். இப்படி போ மகனே, இதை செய்யாத, இந்த பாவம் செய்யாத, இந்த சாப பாதையில் போகாதன்னு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்குள் தங்கி நம்மை தேற்றுவார். உடைஞ்சு போகிற நேரத்தில் அழுது கொண்டு இருக்கும்போது நம்மை ஆறுதல் படுத்துவார். காலையில் ஒரு அம்மா அப்படி அழுதாங்க, அவங்களெல்லாம் உள்ளே இருந்தே உங்களை தேற்றுவார். கடைசியாக, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை முன்னறிவிப்பார். இந்த சபைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா, தேசத்துக்கு ஏதாவது கஷ்டம் ஆபத்து வந்தா, ஆவியான முன்னே அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யோவான் 16:13. ஸ்தோத்திரம். இதனால் இந்த அனுபவத்துக்குள்ளே நம்மை நடத்த போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. பாடுனாதான் அபிஷேகம்னு இல்லை. இப்போ 5 மணிக்கெல்லாம் பாட்டே இல்லை. முன்னாடி வாங்கன்னு சொல்லும் போதே வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவங்களை ஆவியில் நிரப்பிட்டார். அநேகர் புதிய கிருபை வரங்களை பெற்றார்கள். ஆகவே இப்பொழுது அந்த ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்வோம். ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோட பாடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆவியான் கிரியை செய்கிற நேரம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் கேளுங்க. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம்
என்னில் மறைந்து போகட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கேளுங்க எல்லாரும் ஆவலாய். ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. நீயே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடுங்க, கைத்தட்டி பாடுங்க. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஏதேனில் பாய்ந்த நதி ஜீவன் நதியே. ஆலயத்திலே உனக்குள்ளே அபிஷேக நதி செல்லட்டுமே. காணி கோடா மரங்கள் எல்லாம் என்னில் காணிகள் கொடுக்கட்டுமே. காணி கோடா மரங்கள் எல்லாம் இந்த வருஷம் உமக்காய் கனி கொடுப்போம். ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென் ஆமென் ஆமென். ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு நதி பாய்கிறது, வல்லமை இறங்குகிறது. நல்ல விடுதலை விடுதலை. ஓ சாந்தரபா, வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆவியானுடைய கிரியை, ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ரிபாரிதா ரபலா சந்தரபா ரிபாகா ரிபாரிதா துரபா சந்தரபா ரிபாலா சந்தரிபா கபலா. ஓ ரிபா கபா, ஒரு அக்கினி வல்லமை, தேவ வல்லமை, ஆவியின் பலன், வல்லமை ஜீவன் நதி. நிரப்பு நிரப்பு நிரப்பு. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, நாளைக்கு இல்ல இப்பவே இப்போ தாரும் தேவா. வாஞ்சியோட வந்திருக்கிறாங்கப்பா, நிரப்புங்க. பொழிந்திடும் வல்லமை, தாகத்தோட வந்திருக்கிறாங்க, நிரப்புங்க. வல்லமை, ஆவியின் விசுவாசத்தோட வந்திருக்கிறாங்க, நிரப்புங்க. வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் நிரப்பு நிரப்பு ஆவியின் வல்லமை, பலவீன ஆவிகள் விலகட்டும். பொழிந்திடும் வல்லமை, எல்லா அந்தகார கிரியைகள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும். ஒரு புதிய அபிஷேகம், வல்லமை, துவங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டைகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம். வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, நாவை தொடும், நாவை தொடும், நாவை தொடும். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அபிஷேகத்தின் வல்லமை, ஜீவன் நதியே
வல்லமையா நிரப்பும். ஷாபாரியா கபலமா நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆண்டவரே. அவளோட வாஞ்சியோட வந்திருக்கிறார். அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ நிரப்பும். அபிஷேக தைலம் மகன் மேல் இறங்கட்டும். ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அபிஷேக நாள், பெந்தேகோஸ்த நாள், ஒளிந்திடும் சமூகத்திலே காத்திருக்கிறது நேரம். மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின், எல்லாரும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேக தைலம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஒரு நீச்சல் ஆழம் உலர்ந்து போய் வந்து எங்களை உயிரடைய செய்ததிலே வறட்சியான எங்கள் வாழ்க்கையை, வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை வயல்வெளியாக செழிப்பான தோட்டமாக மாற்றினீரே. அந்த நதி எப்பொழுதும் பாய்ந்து செல்லட்டும். அவளோடு சில முன்பாக வந்தீர்கள். இந்த ஆவியின் பலன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போற வழியிலேயே கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும். நீங்க வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கும் போது உங்களை அபிஷேகிக்க முடியும். நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது உங்களை இரட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்ப முடியும். ஆகவே நீங்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த காலை நேரத்தில் ஆவலோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோட எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி வந்து நின்னாங்க. அவர்களை நீ நிரப்பியிருக்கிற விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர்களோடு பேசும். நாவுகளை கட்டவிழ்த்து விடும். நல்ல பாஷைகளை பின்னாடி இருந்து ஜெபித்த, ஆவிலை புதுப்பித்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பாஸ்டர்மா தொடர்ந்து ஜெபித்து முடிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஆராதனை அனுசரிக்கிறார்கள். ஆவியானவர் இல்லைனா ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நான் போவது நல்லது, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி இயேசுவே நீர் சென்றீர். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த பூமிக்கு இறங்கி வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் உம்முடைய பணி இங்கே ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகரை அபிஷேகம் பண்ணி வல்லமையாய் பயன்படுத்தி ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே மாற்றங்களை கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தர் மாற்றி நீரப்பா. இன்றைக்கும் எங்கள் சபையில் ஆண்டவரே இந்த நாளை அனுசரிக்க கிருபை கொடுத்ததற்காய் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ளப்பா. அதிலே ஆண்டவரே நாங்கள் மூழ்கி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்று கேட்ட வார்த்தையின்படி தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கை செழிக்க, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, கனி கொடுக்க, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவருக்காக பிரகாசிக்க, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. ஊற்றினதற்காக நன்றி தகப்பனே. புதிதாய் பெற்ற பிள்ளைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியில இன்னும் அவர்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் அதிலே வளர கிருபை செய்யுங்க. பெறாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகமாய் ஓடி வந்திருக்கிறார்கள் அப்பா, ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே கர்த்தர் அவளுக்கு கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிலே பலப்படப்பா, அதிலே நல்ல வளர்ச்சி அடைய, தேர்ச்சி அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு பாடல், ஆராதனை, செய்திகள் எல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 5 மணி ஆராதனை, 7 மணி, 9 மணி, 3 ஆராதனைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாலிபர்கள் மீது, குழந்தைகள் மீது, ஆண்டவரே மூப்பர்கள் மீது எல்லார் மேலும் அபிஷேகத்தினால் நிரப்பி, யோவேல் தீர்க்க தரிசன அந்த வார்த்தை எங்கள் சபையிலே நிறைவேறட்டும், நிறைவேறட்டும் அப்பா. எங்கள் சபையில் ஒரு மாற்றம் இந்த ஆண்டிலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. பின்மாரியின் மழையை ஊற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. உமது கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு பாடல், ஆராதனை, செய்திகள் எல்லாம் எல்லாருக்கும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி. இங்க பணிபுரிந்த ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்திலே நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்து ஆண்டவரே, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளும் இணைந்து செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாள் முழுதும் கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானமாய் எங்களை கொண்டு வந்தீங்க, சமாதானமாய் கொண்டு போங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்பி நனைந்து ஆண்டவரே மூழ்கி மூழ்கி ஆண்டவரே அதிலே ஆண்டவரே வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுத்த காணிக்கை, தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்தவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.